Welcome to Logic Bits. I am Vinod Kumar. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். முதல்ல ஃபங்க்ஷன் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் எ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஃபங்க்ஷன் மூலமாக ஒரு ஸ்பெஷலைஸ்டு டாஸ்க்கை ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை நாம் அச்சீவ் பண்ணுறோம். த மெயின் பெனிஃபிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் கோட் ரீயூசபிலிட்டி. ஒரு ஃபங்க்ஷனோட மெயின் பெனிஃபிட் கோட் ரீயூசபிலிட்டி. கோடிங் நம்ம திரும்ப திரும்ப எழுத வேண்டியதில்லை. ஒரு ஃபங்க்ஷனை 100 தடவை கால் பண்ணாலும் சரி, 1000 தடவை கால் பண்ணாலும் சரி, அந்த சேம் செட் ஆஃப் கோடிங், இந்த சேம் பிளாக் ஆஃப் கோடிங் தான் கால் ஆகும். நம்ம திரும்ப திரும்ப கோடிங் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்டு? we can reduce the size of the program. ப்ரோக்ராமோட சைஸ் ரெடியூஸ் ஆகும். ப்ரோக்ராமோட சைஸ் ரெடியூஸ் ஆனாலே ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு ப்ரோக்ராமோட சைஸ் ரெடியூஸ் ஆகும் பொழுது ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு நல்லாயிருக்கும். இட் வில் டேக் லெஸ் டைம் டு எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். By using functions, we are implementing the concept of modular programming. Modular programming அப்படிங்கிற கான்செப்டை நம்ம ஃபங்க்ஷன் மூலமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். மாடுலார் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன, மாடியூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த பெரிய ப்ராஜெக்டை நம்ம டைரெக்டாக அப்ரோச் பண்ணும் பொழுது எந்த பாயிண்டில் ஆரம்பிக்கிறது, எந்த பாயிண்டில் முடிக்கிறதுன்னு தெரியாது. நாட் ஓன்லி சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட், அது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும், எந்த ஃபீல்டில் எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் எந்த பாயிண்டில் ஆரம்பிக்கணும், எந்த பாயிண்டில் முடிக்கணும், ஸ்டார்டிங் பாயிண்ட் எது, எண்டிங் பாயிண்ட், அது ரொம்ப முக்கியம். நம்ம டைரெக்டாக வித்தவுட் எனி ஐடியா, வித்தவுட் எனி பிளான் அப்ரோச் பண்ணும் பொழுது நம்மளால் அதை பண்ண முடியாது. இட் வில் லீட் டு கன்ஃபியூஷன். ஆனால் ஒரு பெரிய ப்ராஜெக்டை சின்ன சின்ன மாடியூல்ஸாக பிரிச்சிடுறோம். வி வில் அச்சீவ் த மாடியூல்ஸ் ஒன் பை ஒன். ஒவ்வொரு மாடியூல்ஸும் அச்சீவ் பண்ணிகிட்டே வருவோம். லேட்டர் ஆன் வி வில் இன்டகிரேட் எவ்ரி திங். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் தான் டிவைட் அண்ட் கான்கர். ஒரு பெரிய ப்ராஜெக்டை சின்ன சின்ன மாடியூல்ஸாக பிரிச்சிடுறோம். we will conquer the modules one by one and later on we will integrate everything. பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோம்? டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். DEF, டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். A function can be called any number of times. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எவ்வளோ தடவை வேணால் கால் பண்ணிக்கலாம். அது நம்மளோட கன்வீனியன்ஸ் தான், ப்ரோக்ராமரோட கன்வீனியன்ஸ் தான். ஃபிசிக்கலி there is no limitation. A function will not be called automatically. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி கோடிங் எழுதி முடிச்சிட்டோம், அதோட நம்ம வேலை முடிஞ்சிறது கிடையாது. we have to call the function. நாம் தான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். நம்ம கால் பண்ணுற வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் பேசிவ் மோடில் தான் இருக்கும், ஸ்லீப்பிங் மோடில் தான் இருக்கும், இன்ஆக்டிவ் மோடில் தான் இருக்கும். நாம் தான் அந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணணும். எப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த ஃபங்க்ஷன் ஆக்டிவ் மோடுக்கு வரும். ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பார்த்துடலாம். 2 விதமான சின்டாக்ஸ் நம்ம இங்கே பார்க்குறோம். ஃபங்க்ஷன் வித்தவுட் பேராமீட்டர்ஸ், ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்ஸ். ஃபங்க்ஷன் வித்தவுட் பேராமீட்டர்ஸில் ஃபங்க்ஷனில் எந்த விதமான பேராமீட்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ணல. அது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சின்டாக்ஸ். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு நாம் டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம், DEF ஃபாலோட் பை நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணலங்கும் பொழுது we are using the empty pair of parenthesis followed by the colon symbol. The colon symbol is very very important. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி colon symbol பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரொம்ப முக்கியம். நிறைய இடங்களில் இந்த colon symbol நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பிளாக் ஆஃப் கோட், இந்த ஃபங்க்ஷன் பிளாக் பார்த்தீங்கன்னா இட் மே கண்டெய்ன் அ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த பிளாக்கில் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம் அல்லது குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் சின்டாக்ஸில் ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நம்ம எப்படி சின்டாக்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். டெஃப் இஸ் அ கீவேர்ட், நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஃபாலோட் பை த பேராமீட்டர் லிஸ்ட். within the pair of parentheses we are using the parameters. more than one parameter யூஸ் பண்ணும் பொழுது, if the function contains more than one parameter, then it is a comma separated list. We will separate the parameters by using comma. So நம்ம closing parenthesis அடுத்தது we are using the colon symbol. So இந்த blockல, function blockல, the function block contains a single statement or group of statements. Next we can move on to the example program.
ஸோ இந்த ப்ரோக்ராமில் இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ், இந்த ப்ரோக்ராம் மூலமாக நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் மூலமாக we will find out the leap years from the year 2000 to 2024. இயர் 2000லேருந்து 2024 வரைக்கும் இருக்கிற லீப் இயரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அ லீப் இயர்? லீப் இயர் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் கன்சிஸ்ட் ஆஃப் 366 டேஸ். ஒரு வருஷத்தில் நார்மலாக வந்து 365 நாள் இருக்கும். லீப் இயர் அப்படின்னா 366 நாள் இருக்கும். ஏன் 366 நாள் இருக்கும் அப்படின்னா, லீப் இயரில் வரக்கூடிய பிப்ரவரி மந்தில் 29 நாள் இருக்கும். நார்மல் இயரில் வந்து 28 நாள் தான் இருக்கும். லீப் இயரில் வரக்கூடிய அந்த பிப்ரவரியில் 29 நாள் இருக்கும். ஓகே, லீப் இயர் அப்படிங்கிறது ஒன்ஸ் இன் எவ்ரி 4 years we will have a leap year. 2000 is a leap year, 2004 is a leap year, 2008, 2012, 16, 20, 24. The current year is a leap year. ஸோ இந்த லாஜிக்கை வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்? இயரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணுறதுக்கு we are using the modulus operator. இப்போது இங்கிருந்தே பார்த்துடலாம். ஸோ டெஃப் இஸ் அ கீவேர்ட். டெஃப்ங்கிறது கீவேர்ட். ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஃபங்க்ஷனோட பேர் ஃபைண்ட் லீப். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் எதுவும் நம்ம யூஸ் பண்ணல, அதனால் எம்டி பேராமீட்டர் லிஸ்ட்டு. பேராமீட்டர் லிஸ்ட்டுக்கு அடுத்தது we are using the கோலன் சிம்பிள். கோலன் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ள பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனில் we are using the ஃபார் லூப். ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் லூப்பில் டு ப்ராசஸ் த வேல்யூஸ் in the collection we are using the processing variable called year. year அப்படிங்கிறது processing variable. ஸோ இந்த year அப்படிங்கிற வேரியபிள் மூலமாக தான் நம்ம ஒவ்வொரு வேல்யூவை நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டே வர்றோம். followed by the in keyword. in keywordக்கு அடுத்தது we are using the range function. ஸோ range functionல என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன்? 2000, 2025 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். நம்மளோட எய்ம் வந்து அப்ஜெக்டிவ் வந்து ஃப்ரம் த இயர் 2000 to 2024 வரைக்கும் தான் நம்ம லீப் இயரை கண்டுபிடிக்கணும். ஆனால் நான் 2025 கொடுத்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வில் இக்னோர் த அப்பர் பவுண்ட். அப்பர் பவுண்டை ரேஞ்ச் ஃபங்க்ஷன் கணக்கில் எடுத்துக்காது. ஸோ நம்ம 2024 கொடுத்தோம்னா என்ன ஆகும்? 2023 வரைக்கும் தான் கணக்கு எடுத்துக்கும். ஸோ எனக்கு 2024 என்னோட அவுட்புட்டில் இன்க்ளூட் ஆகணும் அப்படின்னா நான் வந்து இங்கே 2025 +1 வேல்யூ நான் இங்கே கொடுக்கணும். ஸோ ஃபார் லூப்புக்கு அடுத்தது இந்த பேரன்தீசிஸ் க்ளோஸ் பண்ணது நம்ம இங்கே கோலன் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இயர் %4 இங்கே வந்து we are performing the division operation. To perform the division operation we are using the modulus operator. So modulus operator is an extension of division operator. The modulus operator first perform the division operation, then only it will find out the remainder. முதல்ல டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் ரிமைண்டரை வந்து கண்டுபிடிக்க முடியும். வித்தவுட் பெர்ஃபார்மிங் த டிவிஷன் ஆப்ரேஷன் we cannot find out the remainder. டிவிஷன் ஆப்ரேஷனே பெர்ஃபார்ம் பண்ணாமல் என்னால் ரிமைண்டர் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுக்காக ஐ எம் யூஸிங் த பர்சன்டேஜ் ஆப்ரேட்டர். இயர் %4. ஸோ டபுள் ஈக்குவல்ஸ் டு வந்து ஃபார் செக்கிங் ஈக்குவாலிட்டி. ஓகே, ஸோ அந்த ரிமைண்டர் வேல்யூ வந்து 0வாக இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் இயர் இஸ் அ லீப் இயர். ஸோ 0 தவிர வேறு எந்த வேல்யூ இருந்தாலும் அந்த இயர் வந்து லீப் இயர் கிடையாது. ஸோ இங்கே வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் லீப் இயர்னு நம்ம டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஸோ ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் முடிஞ்சது. ஃபைனலாக இந்த பாயிண்டில் we are calling the ஃபங்க்ஷன் கால் வந்து இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஏன்னா முதலே சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அது வந்து சைலண்ட் என்டிட்டி தான், இன்ஆக்டிவாக தான் இருக்கும், பேசிவ் மோடில் தான் இருக்கும். எப்போ நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்களோ, எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணுறீங்களோ, தென் ஒன்லி த ஃபங்க்ஷன் வில் பி இன் ஆக்டிவ் மோட். அப்போ தான் ஃபங்க்ஷனுக்கு வந்து உயிர் வரும். ஓகே, ஃபங்க்ஷன் வந்து ஆக்ஷனுக்கு வரும். ஸோ இந்த பாயிண்டில் நம்ம ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். திஸ் இஸ் ஃபங்க்ஷன் கால். ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ரன் மெனுக்கு போய் ரன் மாடியூல் F5. ஸோ ஃப்ரம் த இயர் 2000 to 2024 லீப் இயர் எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 2000, 2004, 2008, 2012, 16, 20, 24. Every 4 years we will have a leap year.
That's all for now. For more videos, please subscribe to Logic Bits channel. Thank you, my dear friends.